ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு புதிய கேஸ்க்குள்ளே போக போகிறோம். வெல்கம் டு மை ஷோ. இட்ஸ் அபவுட் அகெயின் டபுள் மர்டர், ஜபல்பூர் கேஸ். இந்த கேஸ் வந்து ரொம்ப விசித்திரமான கேஸ். ஏன்னா இது போக போக தான் நம்ம தெரிஞ்சுப்போம். முதலாவது ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு திடுக்கிடும் ஒரு ஃபோன் கால் வருது ஒரு பெண்ணுக்கு. அவள் வந்து பிப்பரியான்ற ஊரில் இருக்கா. அவளுக்கு வந்து அவள் பேர் முஸ்கான். அவள் கசின்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் முக்குல் வந்து அப்பாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டான். ஒரு ஒரு பதட்டத்தோட ஒரு குரல் வருது. அதோடு அந்த வாய்ஸ் மெசேஜ் நின்றுடுது. இந்த வாய்ஸ் மெசேஜ் இந்த வாட்ஸ்அப்பை இந்த பொண்ணு வந்து 5 hours கழித்து தான் பார்த்துருக்கா. பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கா. அதாவது அந்த சித்தப்பா பொண்ணு தான் அவள் பேசுனது, அவளுக்கு சொன்னது. இவன் வந்து முஸ்கான், அவள் பேர் காவ்யா விஸ்வகர்மா. அவகிட்டேருந்து தான் அந்த மெசேஜ் வந்தது. அவள் இருக்கிறது ஜபல்பூரில். ஸோ இதை கேட்ட உடனே இவர் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. இவர் வந்து அண்ணன். ஸோ அந்த தம்பிக்கு என்ன ஆச்சு, தம்பி பையன் தம்பி பொண்ணு என்ன ஆச்சு ஒன்றுமே தெரியல. என்ன இந்த வாய்ஸ் மெசேஜ் சொல்லிவிட்டு உடனே அங்கே அக்கம் பக்கத்தில் இங்கேருந்து இவர் போகிறதுக்கு ட்ராவல் பண்ண 2-3 hour ஆகும். ஸோ அதுக்குள்ளே அந்த பதட்டத்தில் உடனே அக்கம் பக்கத்தவங்களை போய் அந்த வீட்டில் போய் பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணுன்னு இவர் இங்கேருந்தே தகவல் கொடுத்தாரு. அவங்களும் போய் பார்த்தாங்க, வீடு பூட்டி இருந்தது. போலீஸ்க்கு அவங்களும் தகவல் கொடுத்தாங்க. எல்லோரும் அங்கேருந்து ஜபல்பூர் போலீஸ் அந்த வீட்டை போய் பார்த்தா வீட்டு கதவு பூட்டி இருந்தது. ஸோ அவங்க தட்டி பார்த்தாங்க, யாரும் திறக்கல, வெளியவே பூட்டி இருந்தது. ஸோ அதனால் அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ண வேண்டி இருந்தது. வீடை வந்து திறந்துட்டு உள்ளே போனால் ஒரே நிசப்தம், அப்படியே அமைதியாக இருக்குது வீடு. யாருமே நடமாட்டம் இல்லை உள்ளே. ஆனால் வீடு வெளியே பூட்டிடு. சரி உள்ளே என்னன்னு போய் பார்த்தாங்கன்னா, திடீர்னுட்டு அப்படியே ஒரு இதில் மிதிச்சிட்டாரு எதையோ. பார்த்தா ரத்த கரைகள் இருக்குது, அங்கங்கே தரையில் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா, கிச்சனில் போய் பார்த்தா ஹாலில் யாரும் காணும். கிச்சனில் போய் பார்த்தா அப்படியே பிளாஸ்டிக் ஷீட்டில் அப்படியே ஒருத்தர் வந்து அப்படியே ஒருத்தர் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அதை பிளாஸ்டிக்கில் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அதுதான் அந்த அப்பாவாக இருக்கணும். அவர் பேர் விஸ்வகர்மா, ராஜ்குமார் விஸ்வகர்மான்னு அவங்க யூகிச்சிட்டாங்க. அதுதான் அவர் தான். அப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் எங்கே இருக்குது, இந்த ஃபோன் பண்ணால அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே இருக்கான், 8 வயசு தம்பி